ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஏடிஎம்மோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். போட்டே 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இடையில கொஞ்சம் ஒர்க்கில் ஸ்டக் ஆகிட்டேன், ஹெல்த் இஷ்யூஸும். ஸோ முடிஞ்ச அளவு நான் கொடுத்துருவேன்டா, லேட் பண்ண மாட்டேன். ஸோ இடையில லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேடா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட என் பண்ணியிருப்போனா, ஸோ ஜேகேயோட அப்பாவோட டெத் அண்டு லில்லிக்கிட்ட ஜேகே போயிட்டு லில்லிக்கு யார் கேட்டு வராங்களோ அவங்களுக்கே லில்லியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானேன்னு ஒரு மாதிரி பேசியிருப்பான். ஜிம்மனே அவ்வளவோ சொல்லியிருப்பான். ஆனாலும் ஜேகேக்கு புரிஞ்சிருக்காது. அட்லாஸ்ட் லில்லியும் ஜேகே பின்னாடி ஓடி வந்து ஒரு மாதிரி கேவலமாக பாப்பா. இதோடு தான் நம்ம லாஸ்ட் பார்ட் எயின் பண்ணியிருந்தோம். ஓகேடா, எந்த பார்ட் பார்க்கலாமா? டேய் மச்சான், லில்லி நிற்கிறாடா. எனக்கு தெரியும் ஜிம்மனா, நீ வா. டே லில்லி நிற்கிறா, தெரியும்ண்ணே, வாண்ணா வா. இல்லை புல்ல மச்சான், ஜங்குக்கு நில்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ லில்லி, என்னடி? இப்போ போயிட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாமே. எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு பாருடி. சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கணும்ல. என்கிட்ட எதுக்கிட்டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. நான் வரேன்டி, அப்புறமா வீட்டுக்கு வரேன். ஜெக்கே நில்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு. என்ன மச்சான் சொன்னால் புரிய மாட்டுது. டே ஜேகே, உனக்கு தான் புரிய மாட்டுது. அவன் உங்ககிட்ட பேசணுங்கிறா. போ, அவகிட்ட பேசு. சொல்லி நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட எனக்கு எவனுக்கோ தூக்கி கொடுத்துட சொல்கிற. அப்போ நமக்குள்ள என்ன ஜேகே? நமக்குள்ளனா என்னடி? நமக்குள்ள மச்சான், நீ லில்லி எப்படி கூப்பிடுவ மச்சான்? ஜேகே, லில்லி உன்கிட்ட பேசிகிட்டு இருக்காடா. அவளுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் மட்டும் பேசு. நீ என்கிட்ட பேசாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜிம்மின் போக போகிறான். அப்போ ஜிம்மினோட கையை நல்லா டைட்டாக ஜேகே பிடிச்சிட்டு, மச்சான் கேட்குறேன்ல, சொல்லு மச்சான், நீ லில்லி என்னன்னு கூப்பிடுவ? நானும் லில்லின்னு தாண்டா கூப்பிடுவேன். இல்லை டியூஷன் படிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவல்ல, நான் சொல்ல மாட்டேன், நீ மட்டும் அப்படி சொல்லல. என்ன சொல்லுவ? அக்கான்னு சொல்லுவேன். எனக்கு நீ இதாண்டி, இதான். ஆனால் அதுவும் வாயிலேருந்து வரலையே. அக்கானா வேறு அக்கா மட்டும்தானே ஜேகே? அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இவ்வளோ நாள் என்னை தொட்டு தடவை முத்த கொடுத்து எல்லாமே பண்ணியா? அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா ஜேகே? மச்சான், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ லில்லி அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சிக்கிறா. அப்போ ஜிம்மின், ஜேகே ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கடா, லில்லி பாவம்டா, நீ பாரு. நான் கிளம்புறேன். லில்லி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இப்போ லூசு மாதிரி பேசுவான். ஜிம்மின், அது இல்லை லில்லி, அதெல்லாம் கண்டிப்பாக சரியாக வந்துடும். இவன் இப்போ ஏதோ கோவத்துலேயோ ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருக்கான், அதான் இப்படி பேசுகிறான். நீ எதுவும் நினச்சிக்காது லில்லி. அவன் அப்படின்னு அவனுக்கே ஒரு மாதிரி அழுக வருது. அப்போ அவனே ஜேகேயோட கையை உதறி விட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ செம்மையாக மழை பெய்யுது. எவனே இப்படி சொல்கிறானா? ஏன் இப்படி சொல்கிறான்? கிளாராக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஜிம்மின் அப்படியே கிளாராவை தேடி போகிறான். அப்போ இந்த சைட் அகைன் ஜேகே அண்ட் லில்லி. அப்போது நமக்கு இடையில லவ்ங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா ஜேகே? லவ்வெல்லாம் இல்லையடி, லவ்வெல்லாம் இல்லவே இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னேனா? அப்போ லவ் இல்லாமையா என்னை வந்து கட்டி பிடிச்சி என் இடுப்பை தொட்டு எனக்கு முத்தம் கொடுத்து எல்லாமே பண்ண? அப்போ அதெல்லாம் லவ் இல்லாமல் தான் பண்ணியா ஜேகே? ஏ லில்லி, லூசு மாதிரி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதடி. நீ வீட்டுக்கு கிளம்பு, மழை வேற வருது. நான் அம்மா அப்பாவுக்கு போகணும். ஜேகே, நீ யாரை வேணாலும் பார்க்க போ. எனக்கு இப்போ உன் கூட பேசணும் ஜேகே. ஏன் அப்புறமா பேசிக்கலாண்டி. ஜேகே, உனக்கு புரியுதா இல்லையா? அப்போது என் மேலே உனக்கு லவ்ங்கிற அந்த ஒரு ஃபீல் இல்லவே இல்லையா? இல்லைடி, உன் மேலே எனக்கு லவ்ங்கிற அந்த ஒரு ஃபீல் இருந்ததே இல்லை. அப்புறம் எதுக்கு என்னை கட்டி போடுச்சு, அப்புறம் எதுக்கு என்னை முத்தம் கொடுத்த ஜேகே அப்படின்னு அவளுக்கு அவனோட ஆன்சர்ஸ் கேட்க இன்னும் அவன் அதிகமாக கோவப்படுறா.
அது அசிங்கமா இல்லை? அசிங்க பிடிச்சவனாட்டும் பேசாத ஜேகே, புரியுதா? இப்பயும் ஒன்றும் இல்லை, பொறுமையாக கேட்குறேன். அப்புறம் எதுக்கு என்னை வந்து தொட்ட? அப்புறம் எதுக்கு எனக்கு எல்லாம் பண்ண? என்னை எதுக்கு படிக்க வச்சு இப்படி ஒரு நல்ல நிலைமையில வந்து நிற்க வச்ச? நீ எனக்கு அக்காடி, டியூஷன் சொல்லி கொடுத்தல, அதான் அப்படி பண்ணேன். எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். எல்லாருக்கும்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஜேகே. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீ பண்ண வேண்டியது தானே? ஏன் எனக்கு மட்டும் பண்ண? என்ன வேணும் உனக்கு? நான் போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்ல, அப்போது எதுக்கு என்ன கிஸ் பண்ண? எதுக்கு என்ன டச் பண்ண? சொல்லு ஜேகே. இப்போ சொல்லணுமா? இப்போ சொல்லணுமாடி? ஆமாண்டி, உன்னை தொட்டேன், தடவுனேன், எல்லாமே பண்ணந்தான். எல்லாம் வயசு கோளாறு. நீ நினச்சிட்டு இருக்கியா உன்னை லவ் பண்ணி அப்படியே தொட்டு தடவி எல்லாம் பண்ணேன்னு? கிடையாது. உன் உடம்பு மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. ஃப்ராங்காக சொல்கிறேன்டி, ஒரு நாள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை இன்ச் பை இன்ச்சாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். சி, எவ்வளோ அசிங்கமாக பேசுகிற ஜேகே. ஆமாண்டி, நான் அசிங்கமாக தான் பேசுகிறேன். ஏன்னா நான் பையனாச்சே, அப்படி தான் பேசுவேன். அப்போது என் மேலே லவ்வில் நீ என்னை தொடலை, கட்டி பிடிக்கல, முத்த கொடுக்கல, அப்படி தானே ஜேகே? ஆமாம், உன்னை பிடிச்ச பையெல்லாம் ஒன்றும் உன்னை தொல்லடி. உடம்பு மேலே ஆசை வந்துச்சு. அந்த இடத்துல வேறு இப்படி நல்லா இருந்திருந்தாலும் அவளையும் இப்படி தான் பார்த்துருப்பேன், தொட்டிருப்பேன், தடவிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன்டி, எல்லாமே. ஆனால் நீ அதுக்கு எனக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதனால மட்டும்தான் அப்படின்னு ஜேகே பேசி முடிக்கும் போது சப்புன்னு ஜேகேக்கு ஒன்று கொடுக்குறா. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன், அவ்வளோதான் ஜேகே, அவ்வளோதான். ஏதோ என் மேலே லவ் இருக்க மாதிரி அக்கறைப்பட்டு எல்லாமே பண்ணேன். அப்போ எல்லாமே ஆஃப்டர் ஆல் இந்த உடம்புக்காக தானா? உடம்புக்காக தாண்டி, உடம்புக்காக தான் அப்படின்னு வச்சுக்கோ. எல்லாமே இந்த அற்பமான இந்த உடம்புக்குள்ள வந்து உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியா ஜேகே? இதுதான் சொன்னியா? உன் உடம்பு ரொம்ப நல்லா இருக்குடி, இல்லைனா என்னை படுக்க வாடின்னு கூப்பிடுறதுக்காண்டி வந்தியா ஜேகே? வெளி கிளம்பிடுறி, சொல்லு. ஏன் வாய் கூசுதா? நீ பண்ணும்போது வாய் கூசலையா ஜேகே? இப்போ உனக்கு வாய் கூசுதா? அவ்வளோ நல்லவனா நீ? இப்போ உனக்கு வாய் கூசுது, அது எப்படி ஜேகே? இவ்வளோ நேரம் கொஞ்சம் கூட திக்காமல் திணறாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசினியே ஜேகே. பேசு, அகைன் பேசு. லில்லி, என்ன என் பேர் சொல்கிறதுக்கு கூட உனக்கு இனிமேல் அருகதை கிடையாது ஜேகே. தயவு செஞ்சு என் பேர் சொல்லி கூப்பிடாத. அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன், வந்து நல்லா பாரு. பெட்ரூம்லேயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடாத, என்னை பார்க்கணுன்னு அடுத்தவங்க கூட இருக்கும்போது. நல்லா ஏமாத்திட்டல ஜேகே. இப்போ சொல்கிறேன், நீ என் மேலே வச்சிருந்தது என் உடம்பு மேலே உள்ள ஆசையாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணேன் ஜேகே. எப்போ அவன்கிட்ட லவ்வை சொல்லவோன்னு இவ்வளோ நாளாக, இவ்வளோ மாதமாக உனக்காக தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதமும் வருஷம் ஆயிடுச்சு. எப்பயாச்சும் அவன்கிட்ட சொல்லிடணும், இல்லை அவனாச்சும் நம்மளை லவ் பண்ணுவேன் சொல்லுவான். எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜேகே. ஆனால் இப்படி ஒரே செகண்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டல்ல. ஆஃப்டர் ஆல் உடம்புக்கு தாண்டி ஆசைப்பட்டேன் வாய்க்கும் செம்ம சொல்லிட்டல்ல. அப்போ ஜேகேக்கும் செம்மையாக ஒரு மாதிரி அழுக வருது. ஆனால் அவன் அதை அப்படியே ரைனில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கான். உன்னையும் லைட்டாக பிடிக்கும் தான் இல்லைங்களடி? ஆனால் இது வயசு கோளாறு. உன்னை விட எவ்வளோ சின்னவன், என்னை விட சின்னவன் என்னை தொட்டு தடவும் போது அப்போவே அரைஞ்சிருந்தேன்னா இப்போ இந்தளவு வந்து நிற்காதில்ல ஜேகே. அப்போ விட்டு தானே இப்போ எப்படி வந்து நிற்குது. சின்னவன் வந்து உன்னை தொடும் போதே நானே புத்தி சொல்லியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. அதில்
உன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க, இதில் ஃபுல்லாக உனக்கு ஆறுதலாக இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் அதை விட ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டல ஜேகே. ஜேகே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே போய் அகைன் கட்டி பிடிச்சிக்கிறா. கொஞ்சம் கூலாகு. இங்கே பா ஜேகே, இங்கே பாரு, இப்போயும் ஒன்றும் இல்லை. நான் பொறுமையாக கேட்குறேன் ஜேகே, நான் பொறுமையாக கேட்குறேன். சொல்லு ஜேகே, இப்போ சொல்லு, நீ உடம்பு மேலெல்லாம் ஆசைப்படல அப்படின்னு ஜேகே கிட்ட கேட்கவும், ஜேகேவும் லில்லியை ஹக் பண்ணாமல் அவனோட கையை நல்லா இருக்க மூடிட்டு அப்படியே செம்மையாக அழுகிறான். அவன்கிட்ட நான் என்னடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? இப்போ என்னடி சொல்கிற? என்கிட்ட ஒன்றுமே இல்லைடி, என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. ஜேகே சொல்லுமா, நீ என்ன லவ் தானே பண்ணுற? என் உடம்பு மேலெல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி தெரியல ஜேகே. அது போய் சொல்கிறல்ல? லில்லிக்கிட்ட உண்மையை சொல்லிடு ஜேகே, ப்ளீஸ் ஜேகேம்மா. இந்த நேரத்தில் அவன் கூடவே உனக்கு ஆறுதலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் இப்படிலாம் பண்ணாத ஜேகே, இப்படிலாம் பண்ணாத. நீ சொல்லு, இல்லைனா டைம் எடுத்து அப்புறமா நாளைக்கு, இல்லைனா 2 டேஸ்க்கு அப்புறம் அப்போ கூட சொல்லு ஜேகே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, என் குழந்த மலையில் நனையிறான் அப்படின்னு அவள் போட்டிருப்பா ஷாலு. அதை எடுத்து அப்படியே ஜேகேவோட தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு, இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஜேகே. இப்போ வேணாம், நீ 2 நாளுக்கு அப்புறமோ 1 நாளுக்கு அப்புறமோ நீ வந்து சொல்லு. இப்போ ஏதோ கோவத்தில் இருக்கன்னு நினைக்கிறேன். வா, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிரும் ஜேகே அப்படின்னு ஜேகேவோட கையை பிடிச்சி இழுக்கிறா. அப்போ ஜேகே வராமல் அந்த இடத்துல அப்படியே நல்லா கல் மாதிரி நிற்கிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜேகே, நீ வா, லில்லி கூப்பிடுறேன்ல, நீ வா ஜேகே. இல்லை, நான் உடம்பு மேலே தாண்டி ஆசைப்பட்டேன். இல்லை நீ 2 நாளுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சுட்டு வந்து சொல்லுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜேகே, நீ இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க. வா, எப்போதும் சொல்லவல்ல, உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா, ஒரு மாதிரி இருந்தா, லில்லி உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கினா எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லுவல்ல ஜேகே. வா, என்னோடய மடியில் படுத்துக்கோ. நீ குழந்த மாதிரி தூங்குவல்ல, எனக்கு மொட்டை மாடியில் பர்த்டே அப்படி தூங்கினல ஜேகே. அது மாதிரி இப்போ என்னோட மடியில் உன்னை படுக்க வச்சுக்கிறேன். நீ அமைதியாக தூங்கு ஜேகே. எல்லாமே சரியாயிரும் ஜேகே. அப்புறமா நீ என்ன வேணாலும் பேசு ஜேகே. ஓகே ஜேகே அப்படின்னு ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு அவன் இன்னும் விடவே இல்லை. இல்லை, கொஞ்சம் நாந்து போறியாடி. ஜேகேம்மா, வா நம்ம போகலாம். இல்லை, கையை விடுறி. இல்லைம்மா, நீ வா. ஐயோ, குழந்தை நனையிறான், மலையில் நனையிற ஜேகே, சளி பிடிச்சிக்கும். நீ வா நம்ம போகலாம். கையை விடுறி. ஜேகே, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏன்டி இப்படி புரிஞ்சுக்காம அகைன் அண்ட் அகைன் வேணும் நிற்கிற? எனக்கு நீ வேணாண்டி, எனக்கு நீ வேணாம். உன் உடம்பு மேலே ஆசைப்பட்டந்தான். உன்னை விட காலேஜில் வேறு மாதிரி ஃபிகர் எல்லாம் இருக்காளுகடி. நான் அவளுக்கிட்ட போகிறேன். ஏதோ வயசு கோளாறில் பண்ணிட்டேன்டி. காசு வேணா தர்றேன், வாங்கிக்கோ. என்ன சொன்ன ஜேகே? காசு வேணா தர்றேன், வாங்கிக்கோ. நான் அந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை பார்க்கல ஜேகே. ஆமாம், கூட படுக்கல ஜேகே. என்னடா பேசுகிறவ, பாவுண்டா. படுக்கல தாண்டி, வேணா செலவுக்காக நான் தரேன்டி. அது அப்படின்னு ஜேகே பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் 2 ஸ்லாப்பை நல்லா கொடுக்குறா. இவ்வளோ நேரம் ஏதோ நீ தூங்காமல் ஸ்ட்ரெஸ்லேருந்து, ஏதோ சேட்லேருந்து, கோபத்துலேருந்து, எல்லாத்துலேயும் இருந்து பேசிட்டேன்னு நினச்சிட்டேன் ஜேகே. நான் இப்போ தான் புரியுது, நீ என் உடம்பு மேலே மட்டும்தான் ஆசைப்பட்டிருக்கேன்னு. ஆனால் நான் தான் அவ்வளோ நாள் பைத்தியக்காரி மாதிரி நீ என் மேலே மட்டும்தான் ஆசைப்பட்டேன்னு நினச்சிட்டேன் ஜேகே. நான் தான் ரொம்ப தப்பாக இருந்திருக்கேன், ரொம்ப தப்பாக இருந்திருக்கேன் ஜேகே. எல்லாமும் நீ தான் உனக்காக இது பண்ணணும் அது பண்ணணும். என் குழந்தை நேரம் என்ன பண்ணுவா, சாப்பிட்ருப்பானா, அவன் சேஃபாக இருக்கானா, அவன் சீக்கிரம் எப்போ வருவான், அவனை பார்க்கணும், கட்டி பிடிச்சிட்டு நிற்கணும், அவன்கிட்ட 1000 கதை பேசணும். எல்லாத்தையுமே நான் என் மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சு வச்சிருக்கேன்ல ஜேகே. ஆனால் நீ அந்த மாதிரி இல்லைல்ல. உனக்கு நான் இல்லைன்னா என்னை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குல்ல. புரியுது ஜேகே, நல்லாவே புரியுது. நான் இப்போ சொல்கிறேன்,
ஒரு உண்மையான லவ் இந்த இடத்துல எல்லாமே போயிடுச்சு ஜேகே. ஆனால் அது உன்னோடது இல்லை, என்னோடது. என் வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தில் ஆச்சும் நீ ஃபீல் பண்ணுவ ஜேகே, ஐயோ நம்ம இல்லையே இழந்துட்டோமே அப்படின்னு ஒரு செகண்டில் நீ யோசிப்ப ஜேகே. அப்போ பார்த்துக்கலாண்டி, உன்னை விட பெட்டராக கிடப்பாளுங்களே. பெட்டரா? என் அசிங்கமாக பேச வச்சிடாத. போயிட்டு கூடிய ரூமை சாத்திட்டு அப்புறமா திறந்துட்டு வெளியில் வந்துரு, எல்லாம் முடிஞ்சதும். சீ, உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவியை நான் பார்த்ததே இல்லை ஜேகே. ஆனால் நீ தான் எல்லாமாவும் இருந்தல்ல. இப்போ சொல்கிறேன் ஜேகே, நீ வேணான்னு என்னை தூக்கி எறிகிறல்ல. என்னோட ட்ரூ லவ்க்கு நீ டிசர்வ் இல்லை ஜேகே, நீ டிசர்வ் இல்லை. நான் உன்னை இந்த இடத்துலையே மறக்கணும்னு நினைக்கிறேன் ஜேகே. பட் நம்மளோட அந்த மெமரிஸ் இல்லை, என்னோட அந்த மெமரிஸ் ரொம்ப ரொம்ப அழகானது. உன் கூட அதை என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமான்னு தெரியல. பட் இப்போலேருந்து உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் ஜேகே வரும், வெறுப்பு மட்டும்தான் வரும் அப்படின்னு அவளும் பேசிட்டு அப்படியே நடந்து போகிறா. ஜேகே அங்கேயே ஒரு மாதிரி நிற்கிறான். இழந்துட்டல்லடா, வாழ்க்கையில் முக்கியமாக யார் யாருன்னு நினச்சியோ அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டடா ஜேகே, இழந்துட்டேன். அவ்வளோதான்ல, நான் எதுக்குடா ஜேகே உயிரோடு இருக்கணும்? செத்துரு ஜேகே, நீ செத்துரு அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்காண்டி ரொம்ப ஸ்லோவாக நடந்து வர்றான். அப்போது இந்த சைடு ஜிம்மின் அப்படியே உள்ளே வர்றான். கிளாரா அப்படியே கிச்சனில் உட்காந்துட்ருக்கா. அண்ணாவை இங்கே ஏன்னா இன்னும் காணோம். லில்லியும் பாவம் இல்லை. அண்ணா நீ என்ன பண்ணும்? காலேஜ் இன்னும் 2 months முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணாவுக்கு ஒர்க் எல்லாமே தெரியும். ஆனாலும் லில்லியை நீ அண்ணா கூட இருந்து பார்த்துக்குதுல. பாவமாக இருக்கு எனக்கு அண்ணாவை நினைக்கும் போது. ஏய் லில்லி, இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? ஜிம்மின், சும்மா தான் உட்காந்துருக்கேன். இன்னும் அழுகிறது நிப்பாட்டலையா? நான் இருக்கேன்டி, நான் பார்த்துக்குவேன். உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு 1 month அந்த சேலரியை கையில் வாங்கிட்டு அப்போவே உங்கள் அம்மாக்கிட்டே உங்கள் அண்ணங்கிட்டே நான் உன்னை வந்து கேட்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் லில்லி அண்ணி அண்ணா எங்கே காணோம்? அப்படியே வெளியில் போனாங்க. அது கிளாரா? என்ன ஜமன்? அது என்னாச்சு? அதுனா என்னாச்சு? உங்கள் அண்ணன் ஜங்குக் லிலியா லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாண்டி. லவ் பண்ணலன்னு அண்ணன் சொன்னானா? இல்லை அப்படிலாம் அண்ணன் சொல்லியிருக்க மாட்டான். லில்லினா அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நானே நிறைய டைம் பார்த்துருக்கேனே. அண்ணா லில்லியா நீங்கள் எதுவும் தப்பாக கேட்டிருக்கீங்க. லில்லியா அண்ணா லவ் பண்ணலன்னா சொல்லியே இருக்காது. ஏன்னா அண்ணாவுக்கு லில்லினா அவ்வளோ பிடிக்கும், அண்ணி அவ்வளோ பிடிக்கும். நீ ஏதோ தப்பாக பார்த்துருக்க ஜிம்மின், தள்ள நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்கும்போது ஜிம்மின் அப்படி கிளாராவோட கையை பிடிச்சி அவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அது மாதிரி நானும் உன்னை விட்டு போயிட மாட்டேன்டி, அவன் கூடவே மட்டும்தான் இருப்பேன். அவன் கூடவே மட்டும். அப்போது கிளாராவோட மைண்ட் வாய்ஸ், எதுக்கு அண்ணா அப்படி சொல்லியிருக்கோம்? அப்பா போயிட்டாரு, எதுக்கு அண்ணா அப்படி பேசியிருக்கோம்? லில்லி அண்ணி ரொம்ப பாவம், ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கோம். அண்ணா இதுக்கும் மேலே அதுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா? இல்லை அப்படிலாம் இல்லை, நானும் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கிளாராவும் அப்படியே ஜிம்மனை கட்டி பிடிச்சிட்ருக்கா. நீ அழாத ஜிம்மன், நீ அழாத. இது அண்ணா எங்கே இப்போ? என்ன பேசினா தெரியுமாடி? என்ன பேசினா? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பாக தெரியுது ஜிம்மன், எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக தெரிஞ்சதுடி. அந்த இடத்துல நான் தான் இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி லில்லி உடஞ்சிட்டா. என்ன பேசினா? அண்ணா என்ன பேசினா? அது லில்லியை யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, ஆசைப்பட்டவனுக்கே கொடுத்துருங்க.
அண்ணா தானே ஆசைப்பட்டா, அப்போ அவனுக்கு கொடுங்கன்னு தானே கேட்டிருக்கான். இதில் என்ன தப்பு இருக்கு? ஐயோ மரமண்டை. லில்லிக்கு ஆல்ரெடி நிறைய அலைன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. லில்லியும் ஜேகே கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா. ஆனால் அவனும் லில்லியை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு தான் ஊருக்கே வந்தான். நானும் அப்படியே உனக்கும் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு, நம்ம ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் தாண்டி, ஆனால் அகெயின் பண்ணலான்னு நானும் இருந்தேன். ஆனால் அட் லாஸ்ட் அப்பா தவறிட்டாரு. ஏதோ நடந்துருச்சு. அப்போ லில்லி, நான் எப்படி இப்போ உனக்கு ஆறுதலாக இருக்கேனோ அது மாதிரி தாண்டி லில்லி ஜெயக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தா. ஆமாம், அண்ணி எப்போவுமே அப்படி தான், லில்லி அக்கா எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் லில்லி அவ்வளவோ கெஞ்சினா. அவங்க அம்மா கிட்ட வந்து பேச வரேன்னு சொல்லவும் லில்லியை தான் கேட்க போகிறான்னு நினச்சி லில்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனாலும் இப்போ வேணாம், ஜெக்கே பெயினில் இருப்பான், அப்புறமா கேட்டுக்கலான்னு. அவள் வேணான்னு தாண்டி சொன்னான், வேணான்னு தான் சொன்னான். சரி, அப்புறம் பார்த்தா ஜெக்கே டைரெக்டாக லில்லியோட அம்மா கிட்டே போயிட்டு, லில்லிக்கு தான் நிறைய அலையன்ஸ் வருதுல, அவளுக்கும் வயசாகிடுச்சுல, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, எதுக்கு வச்சிட்ருக்கீங்க, நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் பண்ணிடுங்க அப்படின்னதும் நான் ஜேகேயோட ஃபேஸை கூட பார்க்கல, லில்லியோட ஃபேஸை பார்க்குறேன். அவள் உடஞ்சி போயிட்டா, மொத்தமாக உடஞ்சி போயிட்டா கிளாரா. அண்ணா அண்ணா ஏன் அப்படி சொன்னா? எனக்கு தெரிஞ்ச அண்ணா லில்லியை எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆனால் இப்போ லில்லியை மொத்தமாக விட்டுட்டான் அவங்க அண்ணன். அது மாதிரி நீயும் என்னை விட்டுற மாட்டேல்லடி. நான் எதுக்கும் உன்னை விடணும், அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு கிளாராவும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா. இப்படியே என் கூடவே இருந்துருவல்லடி. உன்னை நானும் அப்படி விட்டுறலாம் மாட்டேன்டி. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக தோணுது, எல்லாமே தப்பாக, ரொம்ப ரொம்ப தப்பாக தோணுதுடி. ஆனால் லில்லி ரொம்ப பாவம் கிளாரா, ஒரு மாதிரி அழுதுட்டா. எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு. ஒன்று ஜேகேவும் அவளுக்காகவும், அவளும் ஜேகேக்காகவும் பார்த்து ஒன்று பண்ணுவாங்க. ஜிம்மன், நான் அப்படி விட்டுற மாட்டேன், அவங்களையும் நான் விட மாட்டேன், நீங்களும் என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு அவளும் அப்படியே அழுதுட்ருக்கா. எப்படி விடுவேன்? அவங்க 2 பேரும் பார்க்கும்போது கனவுல கூட இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எப்படி உன்னையும் நான் அப்படியே விட்டுருவேன்? அதெல்லாம் விட மாட்டேன்டி கிளாரா, விடவே மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே ஜேகே அப்படியே மலையில் நல்லா நனைஞ்சு போயிட்டு வந்துட்டுருக்கான். அவங்க அண்ணன் வந்துட்டான். நான் போய் பேசட்டா? இப்போவே வா, நான் போய் என்னன்னு கேட்குறேன். சும்மா லில்லியா நீ எங்கே அப்படி சும்மா கேட்குறேன். ஆனால் அவன் கண்டிப்பாக ஏதாச்சும் கோவமாக தான் பேசுவான். இல்லை நான் போயிட்டு சும்மா கேட்குறேன். அப்போது ஜிம்மின் அப்படியே கிளாராவை பிடிச்சி இழுத்து உனக்கு இப்போ நெத்தியில் முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. மேக்ஸிமம் லவ்வர்ஸ்க்கு எல்லாம் அந்த ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணோன்னா ரொம்ப 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 சேஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும், ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஆள்கிட்ட இருக்கோன்னு தோணுமாண்டி. அது மாதிரி போனால் ஏன் உனக்கு வாய்ஸே சரியில்லை, ஒரு மாதிரி டோனில் பேசுவ ஜிம்மின். ஆனால் இப்போ பாரு ஒரு மாதிரி பேசுகிற, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நல்லா பேசுகிறேன்டி. நீயும் ஸ்மைல் பண்ணு, நல்லா டோரா பூச்சி மாதிரி. சரி நான் போயிட்டு அண்ணா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடு, நான் அண்ணாவை கூட்டிகிட்டு வரேன். லவ் யூடி, லவ் யூ ஜமினா, லவ் யூ. நான் போயிடலாம் மாட்டேன் அப்படின்னு அவளும் அப்படி ஜேகே கிட்ட போகிறா. ஜேகேயோட அம்மா, ஏன் ஜேகே நனைஞ்சு வந்திருக்க, போ ரூமில் போயிட்டு துணியை மாற்றிக்கோ. லில்லி எங்க? அவள் வரமாட்டாமா, அவள் வீட்டில் இருக்காமா, ஆஃபீஸ் ஒர்க் ஏதோ இருக்கான். அதான் அவன் அங்கே இருக்காமா. ஏன்டா இங்கே வந்து பண்ணலாம்ல, அவளை எதுக்கடா போய் வீட்டில் விட்டு வந்த? இல்லைம்மா, நான் தான் விட்டு வந்தேன், ஆனால் திரும்பி வராதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் வந்திருக்கேன். அது அப்படிதாம்மா, அவன் ஒர்க் பண்ணணுன்னா
அங்கேயே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்து பண்ணணுன்னு ஆசைப்பட்றா. நம்ம வீட்டுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்கல்ல, அதாம்மா. ஓ சரிப்பா. அப்போ கிளாரா, அண்ணா இங்கே வா. உனக்கு என்னடி, இதோ வரேன் அப்படின்னு அவனும் போகிறான். அப்போ கிளாரா ஒரு டவல் எடுத்து ஜேகேயோட தலையை நல்லா தொடச்சி விட்டுட்டு, அண்ணா இரு நம்ம ரூமில் போயிட்டு பேசலாம் அப்படின்னு ரூமுக்கு போகிறா. அப்போ ஜிம்மினும் அப்படியே உள்ளே வந்துடுறான். ஜிம்மின், கிளாரா இரு, இல்லைக்கிட்ட என்னடா சொல்லிட்டு வந்த? கிளாரா, நான் ட்ரெஸ் மாற்றணும், 2 பேரும் வெளில போகிறீங்களா? டேய், இல்லைக்கிட்ட என்னடா சொல்லிட்டு வந்த சொல்லு. என்ன மச்சான்? என்ன இல்லைக்கிட்டையா? அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தேன். அவளை கட்டி பிடிச்சது முத்தம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். தங்கச்சி முன்னாடி என்னடா பேசிகிட்டு இருக்க? அவளே இப்போ டீனேஜ் தான், நீ சொல்லு என்ன சொல்லிட்டு வந்த? உடம்புக்கு தான் ஆசைப்பட்டேன், உனக்கு லவ்வெல்லாம் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஜிம்மினை சப்புன்னு அரைஞ்சிட்றான். இதை கேட்டு கிளாராக்கே செம்ம ஷாக் ஆகுது. அண்ணா, லில்லி அக்காவை உண்மையாக தானே லவ் பண்ணுச்சு, இப்போ என்னடா எந்த அளவு பேசுகிறான்? லில்லி அக்கா எதுவுமே தப்பு பண்ணியிருக்காது, எங்கேயோ இடிக்குது. நான் அண்ணா கிட்ட பேசினாதான் என்னென்னு தெரியும். நான் அண்ணா கிட்ட பேசணும். ஜிமின், டேய் ஜிமினா, நீ வெளில போ, நான் கிளாரா கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் இருக்கேன். எந்த ஈன வெங்காயத்துக்கும் நான் வெளில போகணுன்னு அவசியம் இல்லைடா. ஜிமின், நீங்கள் போங்க, நான் அண்ணா கிட்ட பேசணும். உனக்காக மட்டும்தான்டி, உனக்காக மட்டும்தான் வெளில போகிறேன் அப்படின்னு ஜிம்மினும் வெளியில் போகிறான். அப்போது கிளாரா ரூம் டோரை போய் லாக் பண்ணிட்டு, அண்ணா லில்லி அண்ணி எங்கே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? கிளாரா, லில்லி என்னமே அண்ணின்னு சொல்லாத, அவள் வரமாட்டா, அவள் அவ்வளோதான். ஆனால் ஏன் இப்படிலாம் பேசுகிற? அவங்க பாவம். அவளுக்கும் வயசாகிடுச்சுல, அவள் வயசு என்ன என் வயசு என்னடி? 2 பேர் கல்யாணமாக பண்ணிக்க முடியாது லேடி, கொஞ்சமாச்சும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. அண்ணா இல்லை, ஏன் அப்படி சொல்கிற? இப்போ நம்மக்கிட்ட அப்பா இருக்காரா? இல்லை அப்பா இல்லை. எப்படி இருக்கும் எல்லாமே? இந்த வீட்டிலேருந்து எல்லாமே இப்போ நம்ம கையை விட்டு போகுது. ஆனால் நான் அம்மாக்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லலை, ஒத்த வார்த்தை. இன்னொன்று என்ன தெரியுமா? லில்லி இருந்தால அந்த பழைய வீடு, ஆமாம், அந்த வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம், ரெண்ட் கொடுத்து. அண்ணா என்ன பண்ணுறது, எல்லாம் போச்சு. அப்பா மட்டும்தான் போனார்னு பார்த்தா நம்மளை விட்டு எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அதுக்கும் லில்லி அக்காவுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை தான். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கு? காசு இருக்கா? ஆனால் லில்லி அக்கா காசு பார்த்து பழக மாட்டாதான். ஒன்றுமே இல்லாதப்போ நமக்கும் யாரும் வேணாம். நீயும் போயிட்டு அவனை லவ் பண்ண இவனை லவ் பண்ண, நீ அவனையாச்சும் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னையும் வீட்டை விட்டு தூக்கி எறிஞ்சிருவேன், புரியுதா? அண்ணா ஏன் அப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அப்போது நீ அவனையாச்சும் லவ் பண்ணுறியா என்ன? இல்லைண்ணா. இங்கே பாரு, இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். நமக்கு நம்ம மட்டும்தான், நீனா அம்மா, அவ்வளோதான். அதை விட்டு வேறு யாரும் இல்லை. எனக்கும் லவ்வும் மண்ணாங்கட்டின்னா ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான் நீயும் இருந்துக்கோ. அண்ணா ஏன் இப்போ என்கிட்ட கோவமாக பேசுகிற? என்ன எப்போ பாரு பல்ல கட்டி பேசிகிட்டு இருப்பானே, கோவமாக பேசானேன்னு பார்க்குறியா? புரிய வைக்கிறேன், இதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோ கிளாரா. அப்படின்னு அவனும் ரூமை விட்டு வெளில போயிடுறான். அப்போ கிளாரா லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்? அப்போ ஜிம்மன் அப்போ அவன் அகெயின் வந்துட்டு அவனோட டவல் எடுத்துகிட்டு, இன்னொரு விஷயம், லவ் பண்ணுறேன்னு தெரியாது, ஷாராக தெரியாது, நீ பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். நான் பண்ணுறேன்னு அவனையாச்சும் கூப்பிட்டு வந்தான்னு வச்சுக்கோ, அவனே கொண்டுருவான், உன்னே கொண்டுருவேன், புரியுதா? அண்ணா லவ்வுக்கு அகேன்ஸ்டாக எங்கள் அண்ணா எப்போவுமே இருக்கவே மாட்டான். ஜேகே போதும், உன் தங்கச்சிக்கிட்ட ஏன்டா அவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற? அவள் லவ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுறேன்னு உன் மனசுக்குள்ள நீ எப்போலேருந்து நினச்சிட்டு இருக்கல. ஆனால் ஏன் இப்படி பேச வைக்கிறேன்னு எனக்கே தெரியலையே. எல்லாமே சரியாயிடும் ஜெகே, எல்லாம் சரியாயிடும். உன்னை தான் கிளாரா சொன்னது புரிஞ்சுதா?
அண்ணா புரிஞ்சதா? புரிஞ்சதுண்ணா, புரிஞ்சது அப்படின்னு அவளும் அப்படியே நிற்கிறா. அப்போ வெளியில் போனதும் ஜெமின் உள்ளே வந்துட்டு, கிளாரா என்னாச்சுடி? அண்ணா அண்ணா வந்து உங்கள் அண்ணா வந்துட்டு யாரும் லவ் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அண்ணா சொல்கிறது உண்மைதானே அப்படின்னு அவளும் ஒரு மைண்ட் வாஷில் நினச்சி பார்க்குறா. இப்போ சொல்கிறோம், நம்ம 0ல் இருக்கோம், நம்மளால் எதுவும் கொடுக்கவும் முடியாதுல்ல. அப்போ நமக்கு லவ் மட்டும் ஒரு கேடா? ஆனால் எப்படியுமே நம்ம லவ்க்கு ஒத்துக்கவே மாட்டான். ஏய் கிளாரா, அவன் கிடைக்காண்டி, அவன்கிட்ட பேசுகிறேன், பொறுமையாக பேசி புரிய வைப்பேன். இல்லை அண்ணா லவ்க்கு ஒத்துக்காது. ஏய் கிளாரா, அவன் ஒத்துக்குதானே என்ன? நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருப்போம். இல்லை அண்ணா ஒத்துக்காது. ஏய் நீயும் என்னடி திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்க? உங்கள் அண்ணன் மாதிரி மூளை எதுவும் உனக்கு குழம்பிருச்சா என்ன? இல்லை லவ் இதோட போதும். ஏன்னா இதோட போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஏய் கிளாரா, சப்புன்னு ஒன்று கொடுத்துட வேண்டி. இது வரைக்கும் உன் மேலே நான் கை வச்சதில்லை, ஆனால் உங்கள் அண்ணனை மாதிரி பேசாதடி. இல்லை ஜிம்மின், நான் போகிறேன், வேணாம் எதுவுமே அப்படின்னு அவளும் அப்படியே அழுதுகிட்டே போகிறா. அப்போ ஜிம்மின் என்னடா நினச்சிட்டு இருக்கானுங்க ஆளாளுக்கு? அண்ணன் என்னடானா லில்லியா வேணாங்கிறான், தங்கச்சி என்ன வேணான்ட்டு போகிறா. ஏ கிளாரா, என் பின்னாடி வராதிங்க போதும், அண்ணன் பார்த்தா திட்டும். ஏய் ஒரு நிமிஷம் இங்கே வாடி அப்படின்னு ஒரு சைடு இழுத்துட்டு போயிட்டு, உன் அண்ணன் பார்த்தா திட்டுவான்னு தெரியாமலே எவ்வளோ நாள் என் கூட வந்து கட்டி பிடிச்ச? சாரி, எல்லாத்துக்கும் சாரி. சாரிண்ணா, புரியலடி. என்னென்னமே பார்க்காதீங்க, என் கூட பேசாதீங்க, அவ்வளோதான் போதும். என்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு அவளும் அழுதுட்டு அப்படியே போயிடுறா. அப்போ இந்த சைடு லில்லி அப்படியே ஒரு நேரம் உட்காந்து வீட்டில் கதறி அழுதுட்டுருக்கா. ஏன்டா அப்படி மாறினேன்? உன்னை பார்க்குற நேரமெல்லாம் எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வருது. ஆனால் உடம்பு மேலே ஆசைப்பட்டு நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ உன் கண்ணில் இது நாள் வரைக்கும் நான் பார்த்தது ஃபுல்லாக காமம் மட்டும்தானா? காதல் எதுவுமே இல்லையா அப்படின்னு அவளும் அந்த சைடு உட்காந்து அழுதுட்டு, ஆனால் உன்னை நான் இப்போ வெறுக்கிறேன் ஜேகே, அடியோடு வெறுக்கிறேன். ஆனால் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் இல்லைல்ல, அவங்கள இந்த டயத்தில் நான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஒரு பொண்ணாக இருந்து நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவளும் கிளம்பிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஜேகேயோட வீட்டுக்கு வர்றா. அப்போ ஜேகே வாசல்லே அப்படியே உட்காந்துருக்கான், லில்லி வர்றதை பார்க்குறான். அப்போ லில்லியும் ஜேகேவை அப்படியே பார்க்குறா. ஸோ 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே பார்த்துக்கிறாங்க. ஓகேடா, இந்த எபிசோடு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு 2 இல்லைனா ஒரு எபிசோடு இப்படி தான் போகும், ஒரு 2-3 வச்சுக்கோங்களேன், அப்படி தான் போகும். ஆனால் கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான்டா, கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான். நம்ம எஃப்எஃப்பில் எதுக்குமே சேட் எண்டிங் இருக்காது. பிகாஸ் இனிமேலும் எஃப்எஃப்ஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இருக்க எல்லா எஃப்எஃப்மே ஹாப்பி எண்டிங் தான் கொடுப்பேன், டோன்ட் வெரி. ஓகேடா, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்குது, அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு வேறு வழியே இல்லை, என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கடா. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சராங்கே.